எல்லாருக்கும் வணக்கம். அரட்டெக் ஸ்குவாட் அசம்பிள் ஆயிருக்கோம். முதலாளி மட்டு நான் ஐபிஎல் டாப் போட ஆரம்பிப்போம். சிபிஎல்ல ஜெயிச்சுட்டு அப்படியே கேகேஆர் ஆஃபீஸ்க்கு போய் ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஷாருக் கானோட நிக்கோலஸ் பூரான். பூரான் வந்து கேகேஆருக்கு எப்படியாச்சும் வந்துருவாரு, பேசி இழுத்துருவாங்க. அந்த ஓனர்கிட்ட பேசி இந்த ஓனர் வாங்கிடுவாரு. பூரானுக்கு பதிலாக பேச்சு வாங்குறதுக்கு ஓனர்கிட்ட வேற யாராவது அனுப்பி வைப்பாங்கலாம் சொல்றாங்க. என்ன நினைக்கிறீங்க பாய்ஸ்? அதுல இருந்து ஆரம்பிப்போம். பட் பூரானை வந்து ஒரு வேல்யூபிள் பிளேயரு. அவரை வந்து எல்ஐசி ஃபர்ஸ்ட் கொடுப்பாங்களா? இவங்க வந்து அவர் இன்னொன்று வந்து அதான் எடுத்தோடனே நீ மண்டையாடிட்ட இருந்தோடனே என்ன இல்லாட்டினா ஒரு எம்ஐ விளையாடுறாரு அவரு. நிறையா இதில் எம்ஐ ஃப்ரான்ச்சைஸ்லையும் அவர் இருக்காரு. ஸோ இதில் எல்எஸ்சியில் இருக்காரு, இதில் வந்து நைட் ரைடர்ஸில் இருக்காரு. ஸோ எல்லா இம்பார்ட்டன்ட் ஃப்ரான்ச்சைஸ்லையுமே அவர் இருக்காரு. தே வில் ட்ரை அண்ட் கெட் பூரான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு மட்டும் எடுத்தோடனே சொன்னாலும் அப்படி ஆச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒரு கீப்பர் ஷார்ட் ஆயிரும் கண்டிப்பா. கேகேஆருக்கு ஓப்பனர் ஷார்ட் ஆகுதோ இல்லையோ, ஆனா இதுலலாம் ஒரு ஓப்பனர் டாப் ஆர்டரா வந்திருக்காரு பூரான. அந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் ஆப்ஷனா கேகேஆர் எடுக்க மாட்டாங்களா? ட்ரேடு பண்ணணும்னா ஒரு பெரிய பிளேயர் கொடுத்தா ஏன் கொடுக்க மாட்டாங்களா? வெங்கடேஷ் ஐயர் ஃபார் நிக்கோலஸ் பூரான்னா ஒத்துக்க மாட்டாங்களா? சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்கன்னு. கேட்கவே கூடாது அப்படின்ற இல்லடா, பெரிய இந்தியன் பிளேயர். அவங்களுக்கு தான் இந்தியன் பேட்டரே இல்ல. நீங்க மார்ச் மார்க்ரம் அந்த மாதிரி தானே வச்சிருக்கீங்க. ஆமா பிரதர், மார்ச் வேணா எடுத்துக்கோங்க, மார்க்ரம் வேணா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் அழைக்காது. பூரான்லாம் வாய்ப்பு கிடையாது. அதாவது அவங்க வந்து பண்ட்டை ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்ற, பண்ட்டை கூட ரிலீஸ் பண்ணுவாங்க, பூரான் ரிலீஸ் பண்றது லைக் ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து பண்ட் வந்து மோர் பிராண்ட் வேல்யூ, இந்தியன் கேப்டன்சி ஒன்னு. பட் பூரான் தான் வந்து லைக் பெஸ்ட் பிளேயர் அந்த டீம்ல வந்து மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர்னா பூரான் தான். நான் எங்க கேப்டன் அஜிங்கிய ரஹானேவையும் வெங்கடேஷ் ஐயரையும் சேர்ந்து கொடுக்குறோம்னாங்கன்னா அதுக்கு நீங்க தான் எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் காசு பட் அதான் இப்போ இதுல இன்னொரு வந்தாருன்னா அவங்களுக்கு ஓப்பனர் வந்து இப்ப ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு நிறைய பேர் வந்து லோவர் ஜோன் விளையாடுறாங்க. ரஹானேனால ரகுவன்ஷி இவங்கெல்லாம் கீழே வந்து விளையாடுனாங்க. அந்த மாதிரி ஒரு மிடில் ஆர்டர் பிளேயர் வந்தாருன்னா, நம்பர் 3 நம்பர் 4 விளையாட வந்தாருன்னா இவங்க மேல போறதுக்கு ஆப்ஷன் நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலா. பட் ஆனா அது நடக்காது. இப்ப பூரான் மாதிரி ஆளுகளுக்குலாம் இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப சாம்பியன்ஸ் லீக் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆக்டிவா அதுக்கான டிஸ்கஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து பூரான்லாம் வந்து அவர் நைட் ரைடர்ஸ் பிரான்ச்சைஸ்க்கு விளையாடுவாரா சாம்பியன்ஸ் லீக்ல, இல்ல எம்ஐ பிரான்ச்சைஸ் இருக்கு, ஸோ அதுக்கு அவர் விளையாடுவாரா, இல்ல இங்க வந்து எல்ஹெச்சிக்கு விளையாடுவாரா? ஸோ எல்ஹெச்சி குவாலிஃபை ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. பட் எம்ஐக்கு கேகேஆருக்குலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட் ஆயிரும். பூரான் மாதிரி பிளேயர், ரஷீத் கான் மாதிரி பிளேயருக்குலாம் வந்து விளையாடுறது. ஏன்னா எதுக்கு அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவ்வளவுதான். எந்த கான்ட்ராக்ட் அதிகமோ அவ்வளவுதான் விளையாடணும். என்ன பெரிய இது எந்த டீம் செட் ஆகுதுன்னு பார்த்துதானே விளையாடுவீங்க. இப்போ உங்களுக்கே இப்போ 3 ஆப்ஷன் கொடுத்தீங்க. நீங்க சென்னை, மதுரை, திண்டிவனம் ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டீம் உங்களுக்கு வசதியா இருக்கோ அந்த டீம் ஆடுவீங்க நீங்க, அவ்வளவுதான். இல்ல இப்ப சொன்னாங்களே வந்து 2 பார்க்கலாம். எது ஜெயிக்கிறது நிறைய சான்ஸ் உண்டு, ஃபைனல்ஸ் வரைக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள். மணி எதுல அதிகம் அதெல்லாம் பார்த்துட்டு தான் பண்ணணும். வெறும் மணி மட்டும் பார்க்க மாட்டாங்கடா. சொல்றேன் எல்லாமே பார்ப்பாங்க. பட் இப்ப பிரேவிஸ் எல்லாமே சொன்னாங்கல்ல, அதானே நிறைய பேர் இப்ப சிஎஸ்கேக்கு விளையாடணுன்றாங்க, நிறைய பேர் வந்து ஆர்சிபிக்கு விளையாடணுன்றாங்க, மும்பைக்கு விளையாடணுங்கிறாங்களா. அது வந்து அந்த டீமுக்கு நான் விளையாண்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஃபேன்ஸ், நல்ல ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரியும் நினைக்கலாம் இல்லையா? இவர் அந்த அளவுக்கு ஐ மீன் ஆரம்பத்துல அப்படி யோசிச்சிருக்கலாம். பட் நவ் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு குளோப் ட்ராட்டர். அதனால அவருக்கு மேக்ஸிமம் வந்து நீ சொன்ன மாதிரி எந்த டீம் ஜெயிக்கும்னு பாப்பாரு. இதுக்காக தான் ஃபேன் பேஸ் இருக்கு, அதுக்காக ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஐபிஎல் டீம்னு பாப்பாங்க. ஐபிஎல்னாவே ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க, ஹியூஜ் ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, எல்லாருமே பேஷனட் ஃபேன்ஸ் ஐபிஎல்ல. ஸோ இப்போ வெளி டீமா அப்படி ஐபிஎல்னு பார்த்தா யாரா இருந்தாலும் ஐபிஎல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மணிங்கிறத விட்டுருங்க, இவ்வளோ ஒரு ஃபேன் ஃபாலோவிங், இவ்வளோ ஒரு மாசானது வந்து ஐபிஎல் தானே. அதான் பெரிய பிளேயர்ஸ் ஆப்வியஸ்லி லைக் அந்த மாதிரி யோசிப்பாங்க. மேபி அதர் பிளேயர்ஸ் ஓரளவுக்கு 5th சாய்ஸா இருக்கு, ஃபாரினரா இருக்காங்க ஐபிஎல்ல, அங்க போனா வந்து ஃபுல்லா விளையாடலாம் அப்படின்னா மேபி அதுவுமே யோசிப்பாங்க. லைக் கிளென் பிலிப்ஸே சொல்றேன், அவர் ஒரு டீம்ல ஐபிஎல்ல இருக்காரு, சான்ஸ் கிடைக்கல. பட் வேற ஒரு டீம்ல ஃபுல்லா அவர் தான் மெயின் பிளேயர்னா அவர் காசோட முக்கியம், அங்க போய் விளையாடினா நம்ம நல்லதுன்னு நினைக்கலாம். கேம் டைம் தான் இப்ப நிறைய பேர் அதானே கேட்கறாங்க, கேம் டைம் வேணும்னு தானே கேட்கறாங்க. நம்மளுக்கு பிரவிஷும் உருள் பட்டேல் வந்தது கேம் டைம் தான் தானே. சரி, இப்ப பூரான் அப்ப கொடுக்க மாட்டாங்க, யாரை கொடுத்தாலும் கேகேஆர்ல டீமையே கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஒன் பிளேயர் வருண் சக்கரவர்த்தி கொடுத்தா கொடுக்க மாட்டாங்களா?
வருண் சக்கரவர்த்தி கொடுத்தா கூட புரான் கொடுக்கறது வந்து இல்லைன்னு தான் சொல்லுவேன். மேபி வருண் சக்கரவர்த்தி கொடுத்துட்டு கூட ஒருத்தர் யாராச்சும் கொடுத்தீங்கன்னா ஆட் பண்ணா 2 ஆப்ஷன் இந்தியன் பிளேயர் மக்களே நீங்க இதை பார்க்கணும். இப்படிதான் வந்து மட்டு வந்து ஃபேண்டசில டீல் பேசும் பிளேயர் டிரான்ஸ்ஃபருக்கு. கஷ்டமான பிளேயர் சேர்த்து எக்ஸ்ட்ரா கேஷ் வேற கேட்கும். ஆமா, நாங்க விளையாடுற ஃபேண்டசியில சொல்றேன். அதாவது ஃபேண்டசி இதுல தான் மேபி இப்போ நாங்க அதுக்கான பாயிண்ட்ஸ் வச்சிருக்கோம்ல, பாயிண்ட்ஸோட சேர்த்து கேட்கும். அதுதான் முதலாளி அப்படி சொல்றாரு. ஸோ இப்போ இது வந்து இப்போ பூரான் கிடையாதுன்னு சொல்லிட்டீங்க. அப்படியே இதுக்கு போவோம். அபினவ் மனோகரும் வந்து 2-3 ஃப்ரான்ச்சைஸ் வந்து ஆக்ஷனுக்கு வரணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மீடியா ரிப்போர்ட்ஸ் பார்த்தோம். ஸோ அபினவ் மனோகர் ஏன் வந்து அவரோட ஸ்டாக்ஸ் குறைஞ்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக்ல நல்லா அடிச்சார் அவர் இஷ்டத்துக்கு. கர்நாடகா இதுல வந்து பயங்கரமா அடிச்சாரு, இஷ்டத்துக்கு 6 அடிப்பாரு, நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு, நல்ல ஒரு ஃபினிஷரா ஹி கேம் இன் டு இஸ் ஓன். அப்படி இருக்கும்போது தான் ஹி காட் இஸ் ஐபிஎல் கான்ட்ராக்ட்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து அப்படியே எஸ்ஆர்ஹெச்க்கு வந்தாரு. எஸ்ஆர்ஹெச்லையும் வந்து அவருக்கு நிறைய ரோல் இருக்குன்னு தான் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஆனா வந்து அனிகேட் வர்மா வந்து சடன் எமர்ஜென்சி ப்ராக்டிஸ் மேட்சஸ்லாம் பயங்கரமா அடிச்சார். நம்ம பார்த்தோம், லைவ் போட்டாங்க யூடியூப்ல சில மேட்சஸ்லாம் எக்ஸ்ட்ரானரியா அடிச்சாரு. அந்த மேட்ச் சிமுலேஷன்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு அப்படிங்கிறனால ஸோ அவர் வந்து வெண்ட் அஹெட் இந்த லைன் ஆஃப் அபினவ் மனோகர். ஏட் அ குட் சீசன் ஆல்சோ. நிறைய தடவை கொலாப்ஸ் ஆனப்போ ஹி கேம் அண்ட் அவர் வந்து மீட் எடுத்து கொண்டு வந்தார் எஸ்ஆர்ஹெச்சை. அதனால அபினவ் மனோகரோட ஸ்டாக்ஸ் குறைஞ்சிருச்சு அந்த டீமை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரிலீஸ் பண்ணாலும் சர்ப்ரைஸ் கிடையாது, எஸ்பெஷலி ஃபார் த பிரைஸ் தே காட் அபினவ் மனோகர். அப்போ இதுல வந்து அபினவ் மனோகருக்கு வேற எந்த டீம் சூட் ஆகும், எந்த டீமுக்கு அபினவ் மனோகர் சூட் ஆவாரு, எந்த டீமுக்கு அபினவ் மனோகர் இப்ப தேவை சொல்லுங்க. சிஎஸ்கேன்னு ஆரம்பிக்க போறீங்க, ஆரம்பிங்க. சிஎஸ்கேக்கு தூபே தேவை, தூபேக்கு ஒரு பேக்கப்பா வேணா வச்சுக்கலாம் அவரை. பட் அபினவ் மனோகர் வந்து நீ சொன்ன மாதிரி எல்லா மேட்ச்லயும் லிமிடெட் சான்சஸ் தான் கிடைச்சிச்சு. போக வந்து சீசன் போக கடைசியில் இன்னும் கொடுத்தாங்க வெற்றி. ஃபர்ஸ்ட் 4 மேட்ச்ல டக் அவுட் 2 ஒரு 6 இல்ல, அதான் கடைசியில தான் கிடைச்சிச்சு அவருக்கு. கடைசியில சுத்துங்க கடைசி 2 ஓவர் அந்த மாதிரி தான் கிடைச்சிச்சு அவருக்கு. அவர் கேபிடலைஸ் பண்ணல. பட் சொன்ன மாதிரி சிஎஸ்கேக்கு வந்தா தூபேக்கு பதிலா ஒரு பேக்கப்பா வரலாம். மற்ற டீம் பார்த்தா எல்எஸ்டிக்கு போகலாம், மில்லர் ஸ்பாட்ல ஒரு இந்தியன் பிளேயர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஃபாரின் பவுலருக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். மில்லர் ரிலீஸ் பண்ணா மில்லர் நம்ம இதுல என்னன்னா அவர் 30 lakh பேஸ் பிரைஸ், அவர் எடுத்தது வந்து 3.2க்கு எடுத்திருக்காங்க. அவர் வந்து லோவர் ஆர்டர் பேட்டர், ரைட் ஹேண்டர் வேற, பவுலிங் போட மாட்டாரு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது 3.2 அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம் தான். யாரா இருந்தாலும் விட்டுருவாங்க ஆப்ஷன்ல. சன்ரைசர்ஸே சீப்பா கிடைச்சா திருப்பி எடுத்து போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அனிகேட் வர்மா பிளேஸ்ல. அதுக்கான சான்ஸ் அதிகமா இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா முதலாளி சொல்ற 2 ஆப்ஷன் இருக்கு. சிஎஸ்கேன்னு சொல்லியிருக்காரு முதலாளி, எல்எஸ்ஜின்னு சொல்லியிருக்காரு. மட்டும் நீ என்ன நினைக்கிற? அந்த 2 டீம் ஓகே தான். எல்எஸ்ஜி வந்து ஆக்சுவலா குட் ஆப்ஷன் தான். பட் அவர் வந்து 2 சீசன், இது நாட் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் சீசன். அவரு குஜராத் டைட்டன்ஸ்ல இருக்கும் போது கூட ஒன்றும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. சான்சஸ் கிடைச்சது, கிடைக்காம அப்படின்லாம் இல்லை. பட் அதான் மேபி ஒரு மேட்ச் திடீர்னு ஒரு 2 6 அடிப்பாரு, அதுக்கப்புறம் அவுட் ஆயிடுவாரு. அவர் ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஆக்சுவலா நல்லா விளையாடுவாருன்றதுக்கு தான் அவங்க ஆக்சுவலா எடுத்திருக்காங்க. பட் ஹை பேஸ் கொஞ்சம் அந்த அளவுக்கு சரியா விளையாட மாட்டாரு. இந்த சைட் டொமஸ்டிக்லாம் பார்த்துட்டு தே வில் டிசைட் நினைக்கிறேன் ரிலீஸ் பண்றதா இல்லையா. இல்ல அவருடைய ஓன் கர்நாடகா அந்த ஆர்சிபில எப்படி இருக்கு வேகன்சி என்ன? அவருக்கு கேப் அங்க ஆர்சிபில இருக்கா? அங்க அந்த லோவர் ஆர்டர் வந்து டிம் டேவிட், ஷெப்பர்டு அதெல்லாம் ஃபுல்லா இருக்கு. அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு இந்தியன் இது வந்து 1 டவுன் வர அந்த ஸ்பாட் தான் இருக்கு. அது வந்து ஏற்கனவே இவங்க போன தடவை இவர் நல்லா தான் விளையாடினார் படிக்கல. அவர் இன்ஜுரியான அப்புறம் மயங்க் அகர்வால் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக தான் விளையாடினார். அவர் ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. அண்ட் ஏன்னா அதுக்கு கீழே போனா பத்திராரு, ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், மாதிரி ஷெப்பர்ட் அப்படின்னு வந்துருது. அவங்க லிவிங்ஸ்டன் ஸ்பாட் கூட வச்சிருக்கலாம். ஸோ அங்க வந்து இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சரி, ஆர்ஆர் மாதிரி ஒரு டீம்ல வாங்கலாம். அதாவது ஆர்சிபி வந்து எல்லா ஃபேன்ஸும் வந்து நீங்க பெங்களூர்ல இருந்து யாரும் எடுக்க மாட்டீங்கன்னு சொல்றதுனால படிக்கல் எடுத்திருக்காங்க, மயங்க எடுத்தாங்க. மேபி அது அந்த ஸ்பாட்டுக்கு நாங்க உங்க அந்த ஸ்டேட்ல இருந்து இன்னொருத்தர் எடுக்கிறோம் அப்படின்னு பேக்கப்பா வேணா எடுக்கலாம். ஆர்ஆர் மாதிரி ஒரு டீம். ஆர்ஆர்னா என்ன, அவங்க கடைசியா ஹெட்மேயர் கூட்டுட்டு அதுக்கு பதில் இன்னொரு 2 பிளேயர். பட் இந்த இப்போதைக்கு இருக்கும்போது இவரை வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் 11 யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். லைக் மேபி as a பேக்கப் அப்படின்னு பார்ப்பாங்க.
இல்லைன்னா 2 பேர் அந்த மாதிரி இவரு பிளஸ் இன்னொரு அப்கமிங் யங்ஸ்டர் அந்த மாதிரி வேற வழி இல்லைன்னா அந்த மாதிரி போவாங்களே தவிர பிரைமரியா இவரை வந்து ஒரு பிளேயிங் 12 ஸ்பாட்டுக்கு வச்சுட்டு இந்த சீசன் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்ப எல்லாரும் எல்லா டொமஸ்டிக் லீக்ஸும் பாக்குறாங்க. ஐ மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் அவங்க 2020 லீக் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம சென்னையிலே வந்தோம்னா அந்த லீக்ல இருந்து தான் நிறைய பேர் வந்து ட்ரையலுக்கு வந்திருக்காங்க. ஸோ இப்போ அவ்வளோ பூல் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்கும் போது அந்த அளவுக்கு காசு கொடுத்து போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிமிலர் பிளேயர் இவரோட நான் கம்பேர் பண்ணா சமீர் ரிஸ்வி அப்படிதான் சொன்னாங்க. சிஎஸ்கே எடுத்தும் போது ரொம்ப அதிகமா எடுத்தாங்க, பெரிய 6 ஹிட்டர்னா கொண்டு வந்தாங்க. அவருக்கும் நிறைய சான்ஸ் கிடைச்சது, அங்கேயும் சரி கேபிட்டல்ஸ்லயும் இப்போ கிடைச்சது. பட் அவரும் வந்து சரியா பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஒரு ரோல் கேபிட்டல்ஸ் கூட அவருக்கு கிடைக்கலாம் இல்லையா. சமீர் ரிஸ்வியும் ரொம்ப சிமிலர் நான் நினைக்கிறேன். இப்ப கருண் நாயருக்கும் ஒரு மேட்ச் அடிச்சாரு, அதுக்கப்புறம் கொடுக்கல. அங்க வந்து நிறைய ஸ்பாட் ஓப்பன் அப் ஆகும். ஆனா அவர் ஒரு பிக் ஹிட்டரா தான் நீங்க பாக்குறீங்க, ஒரு இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி அடிக்கிற பிளேயரா நீங்க பாக்கல. அவர் லோயர் ஆர்டர் பினிஷரா பாக்குறீங்க. இப்போ கேப்டன்ஸ் அந்த ரோல்ல தானே இவர் இருக்காரு, பஞ்சாப்ல இருந்து வந்தாரு. சாரி அசுதோஷ். சமீர் ரிஸ்விக்கும் சான்ஸ் கிடைச்சது, கொஞ்சம் இம்பாக்ட் பிளேயர், ஒரு 4-5 மேட்ச் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. நடுவுல இந்த ஃபேப் இன்ஜுரி ஆனப்ப நிறைய இந்தியன் ஆப்ஷன்ஸ் இல்லாம எல்லாருக்கும் ஒரு ரவுண்ட் கொடுத்தாங்க அந்த மாதிரி. ஆனா இப்போ எல்லாருமே இப்போ ஆர்ஆர் உட்பட ஐ திங்க் கொஞ்சம் ரீபில்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மெகா ஆக்ஷன்ல கொஞ்சம் தோத்து விட்டதான் இப்ப ரீபில்ட் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பெஸ்ட் இவங்க 2 பேருமே ஒரே கேட்டகரி என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல சான்ஸ் கிடைச்சது. சமீர் ரிஸ்வி ஐ திங்க் 55 90 தான் போனார்னு நினைக்கிறேன். சோ அதனால அவர் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பெருசா இது பண்ண தேவையில்ல. ஒன்லி இது வந்து இவங்க டொமஸ்டிக் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. ப்ராப்ளி இந்த ஐபிஎல் த்ரெஷோல்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பிரேக் பண்ண முடியல அவங்களால. அந்த பிரேக் அவுட் இப்போ அனிகேத் வர்மா வந்து இதுல அடிச்சாலும் ஐபிஎல் ஈஸியா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பட் இந்த அளவுக்கு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆடி இருக்காங்க, டொமஸ்டிக் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பட் இந்த அளவுக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியல. சரி, ஓகே, பாப்போம் என்ன ஆகுதுன்னு, எந்த டீம் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ரிலீஸ் பண்ணிடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். 30 பேஸ் பிரைஸ் 3.2 எடுத்து நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா யாராக இருந்தாலும் ரிலீஸ் தான் பண்ணுவாங்க. எந்த டீம் போறான்னு பார்க்கலாம். அப்படியே ஆஷஸ் ஸ்குவாட் வந்திருக்கு, இங்கிலாந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதலாளி நான் படிக்கிறேன், அவங்க மட்டும் நீங்க சொல்லுங்க. பென் ஸ்டோக்ஸ் கேப்டனு, ஹாரி ப்ரூக் வைஸ் கேப்டன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜோஃப்ரா ஆர்ச்சர், கஸ் அட்கின்சன், ஷோயப் பஷீர், ஜேக்கப் பெத்தல், பிரைடன் கார்ஸ், ஜாக் ராலி விடமாட்டாங்க அவங்க, பென் டக்கெட்டு, வில் ஜாக்ஸ், ஒலி போப்பு, மேத்யூ பாட்ஸ், ஜோ ரூட்டு, ஜேமி ஸ்மித்து, ஜோஸ் டங்கு, மார்க் வுட். சொல்லுங்க என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நோட்டிசபிள் வந்து ஹாரி ப்ரூக் ஒலி போப் இருந்து ஹாரி ப்ரூக் வைஸ் கேப்டன்சி போனது. இது வந்து கொஸ்டின் வந்து இப்போ ஓலி போப் வந்து 1 டவுன்ல இறங்குறாரு, இஸ் எ ஸ்பாட் அண்டர் த்ரெட் பை ஜேக்கப் பெத்தல் அப்படின்ற கொஸ்டின் தான். அவர் ஒயிட் பால் கேப்டன் ஆயிட்டாரு. நம்ம ஏற்கனவே நம்ம டீம்ல பார்த்துருக்கோம், ரெட் பால் கேப்டனா இருந்து ஒயிட் பால் வைஸ் கேப்டன் ஆயிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ரிவர்ஸ்ல வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவரை மூவ் பண்றாங்களா, ஜேக்கப் பெத்தல ஸ்குவாடுக்குள்ள இறக்குறாங்களான்னு கொஸ்டின் இருக்கு. ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா பேக்கப் கீப்பர் வந்து கீப்பர்னு பார்த்தா இவர் ஒருத்தர் தான் பேக்கப்பா இருக்காரு. ஜேமி ஸ்மித் கீப்பர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே. இல்ல பேக்கப் கீப்பர்னு சொல்றேன். பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இன்னொன்னு வந்து வில் ஜாக்ஸோட இன்க்ளூஷன். இத்தனை 2002ல இருந்து அவர் பெருசா டெஸ்ட் ஆடல, கிட்டத்தட்ட 3 வருஷமா டெஸ்ட் ஆடல. அவர் இப்போ கை வேற ஃபிங்கர் வேற இன்ஜுரி வேற இருக்கு. வந்தோடனே ரெட் பால்ல அவர் ஸ்பின்னரா எடுத்திருக்காங்களா இல்ல பேக்கப் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்களா இல்ல செகண்ட் ஸ்பின்னர் எடுத்திருக்காங்களான்னு தெரியல. அவங்க ஸ்குவாட் காம்போசிஷன் எதுக்காக எடுத்திருக்காங்க, இல்ல பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு பேக்கப்பா எடுத்திருக்காங்க. பென் ஸ்டோக்ஸ்க்கு ஒரு பேக்கப் வந்து நம்ம ஒரு சீம் பவுலிங் ஆல்ரவுண்டர் நினைப்போம். இல்ல பென் ஸ்டோக்ஸ் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா 5 மேட்ச் ஆட மாட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எடுத்தோமே அப்படி சொல்றேன். அவங்க கேப்டன் 5 மேட்ச் விளையாடணும்னு நினைச்சுதானே அவங்க அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவருக்கும் பும்ராவுக்கும் கிட்டத்தட்ட எனக்கு இந்த பும்ராவுக்கு முதுகுனா இவருக்கு அப்பப்போ வேற பாடி பாட்டு. அவர் ஃபிட் ஆயிடுவான்னு எதிர்பார்க்கறாங்க. பட் ஃபர்ஸ்ட் மேட்சே ரொம்ப க்ளோஸ் கால் தான் சொல்றாங்க. he might not be fit for the first matchன்றாங்க. அப்படி சொல்றப்ப அப்ப பேக்கப்பா ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேணும். பைரன் காஸ் ஏற்கனவே ஸ்குவாட்ல இருக்காரு. அப்ப இவர் ஓவர்டன் இல்ல, இவர் வில் ஜாக்ஸ் மட்டும் ஆப்ஷனா இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அதுதான் வரும்னு தோணுது. மட்டும் நீ என்ன நினைக்கிற இந்த டீமை பத்தி? ஆஸ்திரேலியா அடி வாங்குங்கிறத தவிர வேற இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிற? போப் வந்து ஐ திங்க் தே வாண்டட் ஆப்ஷன்.
போப் வந்து வழக்கம் போல எல்லா தடையும் போல முதல் மேட்ச்ல நல்லா செஞ்சுரி போட்டு அதை காமிச்சு ஃபுல் சீரீஸும் விளையாடிட்டு டீமையும் கவுத்துடுறாரு. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து பெத்தல் வந்து புஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் ஐ திங்க் இந்த வைஸ் கேப்டன்சி இது பண்ணியிருக்காங்க, டிமோட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து அவங்க ஸ்குவாட்ல வந்து செகண்ட் அந்த இது இல்லை, செகண்ட் ஸ்பின்னர் எடுக்கிற அளவுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால வேற ஆப்ஷன் பார்த்ததுனால வில் ஜாக்ஸ் வந்து பெட்டர் ஆப்ஷன். அந்த நம்பர் 7 ஸ்பாட்லயும் நம்ம எப்படியும் ஓவர் 10 விளாடுறோம், கார்ஸ் விளாடுறோம், 2 பேரும் ஒன்றும் பெருசா பண்ண மாட்டாங்க. இல்ல அவர் ஸ்குவாட்ல இல்ல, அதான் சொல்றேன். அந்த மாதிரி விளையாடுறதுனால சரி அதுக்கு பதில் ஒருத்தரே இருக்கட்டும், இன்னொருத்தர் வந்து வில் ஜாக்ஸ் ஷார்துல் தாக்கூர் கைண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். 2 ஷார்துல் தாக்கூர் வேணா, ஒரு ஷார்துல் தாக்கூர் போதுங்கிறீங்க. ஆமா எக்ஸாக்ட்லி. அங்க வந்து அக்ரெசிவா விளையாடுறதுக்கு இன்னொருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குயிக் அந்த மாதிரி இது பண்றதுக்கு. அவரும் ஆக்சுவலா பெட்டர் ஸ்பின்னர் தென் நம்ம சொல்றத விட ஆக்சுவலா நல்லாவே போடுவார் ஆக்சுவலா. பட் டெஸ்ட்ல எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான்னு தெரியாது. பட் ஏற்கனவே ரூட் இருக்காரு, லைக் அதனால பவுலரா அவங்க இன்னொரு ஆஃப் ஸ்பின்னர் எடுக்கணுமா அப்படின்னா தேவையில்ல. பட் அந்த ஆப்ஷன் வந்து தேவைன்னு பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல கடைசியா பஷீர் போடுறதுக்கு நீயே போட்டு போலாம் வரும் பண்ணிட்டாங்களா? பஷீர் அதாவது ஸ்டோக்ஸ் இருக்க வரைக்கும் பஷீர் தான் அவங்களோட பிரைமரி ஸ்பின்னர். நீங்க எப்படிதான் சொல்லணும், 25 ஓவர் 30 ஓவரை கொடுக்க போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. அதனால பஷீர் தான். நீங்க பஷீர் பரவாயில்லன்னு சொன்னாலும் பஷீர் தான். ஓகே, பட் T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நியூசிலாண்டோட. இவங்க யாரெல்லாம் வந்து வேர்ல்ட் கப் ஸ்குவாடு கண்டென்ஷன்ல இருப்பாங்க பாருங்க. ஹாரி ப்ரூக் கேப்டன், ரெஹான் அஹமது, அந்த சோனி பேக்கர், டாம் பேண்டன், ஜேக்கப் பெத்தல், ஜாஸ் பட்லர் கீப்பர், பிரைடன் காஸ், ஜார்டன் காக்ஸ், ஜாக் கிராலி T20 இருக்காருப்பா, சாம் கரன், லியாம் டாசன், ஜாமி ஓவர்டன், ஆதில் ரஷீத், ஃபில் சால்ட், லூக் வுட். சொல்லுங்க, இதுல யாரெல்லாம் வந்து கண்டென்ஷன்ல இருக்காங்க T20 வேர்ல்ட் கப்புக்கு? ஐ மீன் ரெகுலர்ஸை விட்டுருங்க, பட்லரு, ப்ரூக்கு, இவன் பெத்தல், சால்ட், ஆதில் ரஷீது, இந்த 5 பேர் விட்டுருங்க. இவன் ஓவர்டன் காசு இருப்பாங்க ஸ்குவாட்ல, எப்படி இருப்பாங்க 7 பேர் விட்டுருங்க. மத்தவங்க எல்லாம் எப்படி யாரெல்லாம் சரி ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரா அவர். ஆனா அவர் மெயினா அவர் வந்து 5 செஞ்சுரி அடிச்சது பெர்ஃபார்ம் பண்ணதான் டிவிஷன் 2க்கு. பட் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல ஆடி பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஸ்குவாட்ல இருப்பாருன்ற கண்டிப்பா அவளுக்கு ஸ்குவாட்ல இருப்பாரு. என் தலைவர் சாம் கரன் ஐ திங்க் இருந்துருவாருன்னு நினைக்கிறேன் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்து. பட் இன்னொன்னு என்ன, இங்கிலாந்து ஒன் டே ஸ்குவாட்ல சால்ட் இல்ல. அது இப்ப டக்கெட் தான் ஓப்பனிங் இதுல 2020ல டக்கெட் எடுக்கல ஆக்சுவலா. எப்படி அது? அதான் எனக்கு இதா இருக்கு, டக்கெட் இருக்குன்னு 2020ல. அதான் அது ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ நமக்கு நம்பர் 3ல. ஆறு 2 இதுலயும் பாக்குறாங்க போல. ஒன் டேல டாம் பேண்டனையும் ஃபுல்லா பாத்துடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? அதான் டாம் பேண்டனும் பார்த்தல. நான் பெத்தலும் இன்னொரு ஆப்ஷனு நம்பர் 3 விளையாடுறதுக்கு எல்லாத்துலயும் சான்ஸ் கொடுத்து பாக்குறாங்க. அவங்க என்ன ட்ரையல்ல தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு. அவங்க இப்போதைக்கு ஃபார்முலேட் பண்ண மாட்டாங்க. அப்புறமேட்டு நம்மள சுத்தி மூக்குல கையெழுத்துற மாதிரி ஒரு டீம் அப்புறம் எடுப்பாங்க. நீ பாரு. இல்ல சி இப்ப உட்காந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதால இன்னும் இப்பயே செட்டில்டா இருக்கணும். அட்லீஸ்ட் என்ன 16 ஸ்குவாட் இந்நேரம் தெரிஞ்சிருக்கணும். 1 or 2 ஸ்பாட்ஸ் தவிர தெரிஞ்சிருக்கு. இதுல வந்து ஆல்மோஸ்ட் இன்னும் ஓப்பனர் யாருன்னு தெரியல, டக்கெட் எங்க விளையாட வர மாட்டாங்களான்னு தெரியல. செகண்ட் ஸ்பின்னர் வந்து வெறும் பெத்தல் போவாங்களா இல்ல ரஹான் அஹமத் போவாங்களான்னு தெரியல. நம்பர் 5 நம்பர் 6ல வில் ஜாக்ஸா லிவிங்ஸ்டனான்னு தெரியல. டாம் பேண்டனா ஜேமி ஸ்மித்தா அது ஆப்ஷனா தெரியல. எதுவுமே தெரியல. இது பெத்தல் ரஹான் அஹமத்னா கண்டிப்பா பெத்தல் தான் விளையாடுவார். இல்ல ஸ்குவாட்ல சொல்றேன் 3 பேரும் இருப்பாங்க. பட் பேட்டிங் இதுவா வேணுமா அப்படி இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கம்மி தானே. செகண்ட் ஸ்பின்னரா பெத்தல் இருந்தாருன்னா தட்ஸ் நாட் அ வெரி குட் ஸ்பின்னிங். இது இப்ப நம்ம சப்கான்டினென்ட்ல விளையாடும் போது செகண்ட் ஸ்பின்னர் வந்து பெத்தல் தான் எல்லாம் போக முடியாது. போலாம், பட் போனா ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. பெத்தல்லாம் செகண்ட் ஸ்பின்னர்லாம் போக முடியாதுடா. அதான் சொல்றேன். அப்போ வந்து ரெஹான் அஹமத் செகண்ட் ஸ்பின்னர்னா ஓகே, இல்ல ரெண்டு பேரும் லெஃப்ட் ஸ்பின்னர்னாலும் பெட்டர் ஆப்ஷன்ன்றேன். 2 ஆப்ஷன் பாப்பா என்ன ஆகுதுன்னு. ஸோ டெஸ்ட் டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. T20 ஸ்குவாட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம்.
அதே மாதிரி பூரான் பற்றி நியூஸை பற்றி பேசணும், முடியவே முடியாது அப்படின்ட்டார் மட்டும், அதுவும் வாய்ப்பே இங்கே கிடையாது. பட் இவென்ச்சுவலி அவர் ஹேஸ் டு டிசைட் பிட்வீன் ஃப்ரான்ச்சைசஸ், எஸ்பெஷலி சாம்பியன்ஸ் லீக் கம்மிங் அப், அதுதான் மேட்ரு. அதே மாதிரி அபினவ் மனோகர் இஸ் லைக்லி டு கெட் ரிலீஸ்ட். அபினவ் மனோகர் எந்த டீம் போவார் அப்படின்னு பார்ப்போம். நீங்களும் எந்த டீம் போவார்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போதைக்கு இவ்வளோ தான். வெற்றிகரமாக 8000 சப்ஸ்கிரைபர் நோக்கி போயிட்டு இருக்கோம். வந்த உடனே பிரியாணி உண்டு 8000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. முதலாளி நீங்க சொல்றதை சொன்னீங்கன்னா கம்பெனி முடியலாம். அதான் இப்போ 8000 நோக்கி போயிட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்துட்டு இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரீஸ்ல செகண்ட் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கு. மானவ் சூதர் போன தடவை போன சீசன்ல நல்லா பவுலிங் போட்டார். டொமஸ்டிக் சீசன்ல இந்தியா ஸ்குவாடுக்கு அடுத்த பெரிய பவுலராக தான் வருவது பார்த்தா இன்னைக்கு 5 ஓவர் எடுத்திருக்காரு. பார்ப்போம். வில் கண்டினியூ வாட்சிங் இட் அண்ட் வில் பேக் வித் மோர் அப்டேட்ஸ். வில் சைன் ஆஃப் திஸ் யார்டே ஸ்குவாட். பை.